பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இங்கே பாருங்கள், மூடனா கூட இருக்கலாம். எதனா ஒரு வார்த்தை கேட்கும்போது அவன் அமைதியாக இருந்தானா அவன் ஞானவான எண்ணப்படுவான். அவன் மூடன்டா, புத்தி இல்லாதவன்டா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசும்போது கூட அவன் மூடனாக இருந்தால் கூட அந்த இடத்துல தன் வாயை பொறுமையாக காத்திருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? புத்திமான் என்று எண்ணப்படுவான். புத்திசாலி என்ன பண்ணுவான்? தன் வாயை காத்துக்கொள்வான். அதுமாதிரி அவன் வாழ்க்கை காத்துக்கணும். அதே போல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிற அந்த வருஷத்தை கூர்ந்து கவனிகள். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவனும் புத்திமான் என்று எண்ணப்படுவான். உதடுகளை கம்முன்னு மூடி இருக்கணும். எதை சொல்கிறாங்களோ அதை கேட்டு அமைதியாக இருக்கணும். துருன்னு பேசுறது, முன்னாடி பேசி எதனா வார்த்தை கொட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா அலம்புகிறார்கள். வார்த்தையை அலம்பக்கூடாது. அதுதான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். எப்படின்னு சொன்னால், பேசாது இருந்தால் போதும். மூடனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ பேசாது இருந்தால் அமைதியாக இருந்தால் போதும்பா. உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவரை? ஞானவான் என்று வரோம். ஞானவான் என்று எண்ணப்படுவாராம். பேசாது இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை தான், நீ பேசாது இருந்தால் ஞானவான் என்று எண்ணப்படுவாய். அமைதியாக இருந்தால் நான் போன ஞானவானா என்று பட்டம் பெற்றுக்குவேன். தன் உதடுகளில் மூடுகிறவன் புத்திவான் எனப்படுவான். புத்திமான் உதடுகள் அமைதியாக இருந்து வாயை திறந்தாவே போதும். அநேக வார்த்தைகளை பேசிடுவாங்க. ஆனால் அமைதியாக இருக்கிறவன் ஒரு வார்த்தை கூட பேசலைப்பா. எவ்வளோ அருமையான புள்ள பற்றியா பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன். உதடு மூடி கம்முன்னு அமைதியாக உட்காந்தா போதும். அவங்க பேசுறதை கேட்டால் போதும். திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாதிருந்தா அவன்லாம் புத்திமான், நீதிமான். எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய பட்டம் பற்றியா? வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான், தன் உதடை மூடுகிறவன் தன் பிராணனை காக்கிறான். எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறாங்க. நம்ம உதடை காத்துக்கொள்வோம், நம்ம வாயை காத்துக்கொள்வோம். நாம் உதடை விரிவாக திறக்காதபடிக்கு எங்கெங்கெல்லாம் உதடை திறக்கணும்? ஆண்டவர் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். புத்திமானாக இருக்க கற்றுங்க. ஞானவான் பேசாதிருந்தாவே அவனை ஞானவான் பட்டம் கொடுத்துருவாங்க. நீ உதடை மூடிக்கொண்டுனா உன்னை புத்திமானாக கத்த மாற்று. புத்திமானாக மாற்றுவார். புத்தி உள்ளவன் வாயே பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். பாருங்கள், நல்ல ஒரு பெரிய அதிகாரிங்க, ஒரு நல்ல தலைமையில் இருக்கணும். என்ன பண்ணுங்கன்னா எல்லா வார்த்தையும் கேட்டுக்குவாங்க, திருப்பி பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, 1000 வார்த்தைக்கு சமம். அது மாதிரி பொறுமையாக தன் வாயை காத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.